Hi students, 10th ஓட social official answer key போட்டிருக்காங்க. ஸோ this is official answer keyமா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 1 மார்க் இருக்குது, அப்புறம் 2 மார்க் இருக்குது. ஸோ மோரோவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய நோட்ஸ் அப்படியே மேக்ஸிமம் கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ 2 மார்க் பார்த்துக்கோங்க. எனி 2 பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண எஸ்எல்எஸ் நோட்ஸ் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரைட்ஸ் எழுதினா கூட போதும். ஹிமாலயன் மவுண்டனிங் எல்லா கையிலுமே பெருசாக இருக்கும். பட் இதே தான் அப்படியே அசட்டிஸ் நான் என்னோடய எஸ்எல்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருந்துருப்பேன். எஸ்எல்எஸ் நோட்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பேன். அது அர்பனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிட்டு அப்புறம் எழுதிப்பேன். வேறு எதுலேயுமே டெஃபினேஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ டெஃபினேஷனுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அசட்டிஸ் சேம். ஸோ அப்புறம் டாக்டர்னா காசஸ் ஆஃப் ரிவோல்ட், தென் ஜிடிபி கால்குலேஷன், பிளாக் மணி. ஸோ பிளாக் மணியில் அசட்டிஸ். ஸோ தென் மேப் 8 மார்க் பார்த்தீங்கன்னா இது தான் என்ன சொல்கிறது. ஸோ புக் பிரகாரம் உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் நோட்ஸில் நான் 5 தான் கொடுத்துருப்பேன். அந்த 5 அப்படியே இருக்குது. ஸோ இதே தான் அப்படியே இருக்கும். ஸோ வேறு எதுவுமே புதுசாக ஆட் பண்ண மாதிரி இல்லை. 1 or 2 லைட்டாக சேஞ்சாக இருக்கும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஓகே, இதெல்லாம் அடிஷ்னலாக கூட நான் பாயிண்ட்ஸ் எழுதிடுவேன். பட் அவங்க கட் ஷார்ட் பண்ணி ரெடியூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வீரப்பண்டே கட்டபொம்மன் பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னோடய நோட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சைட் ஹெட்டிங்கோட இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஆன்சர் கீ பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சென்டம்ஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இந்த புக் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு 1000 சென்டம் வந்துச்சு. லாஸ்ட் இயரில் வெறும் 320 சென்டம்ஸ் தான் வந்துச்சு. மேக்ஸிமம் இந்த வாட்டி அந்த சென்டமோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த கவுண்ட் எப்படி போகலான்னா டெஃபினட்டாக 3 டிஜிட் அல்லது 4 டிஜிட்டில் தான் டெஃபினட்டாக இருக்கும். 4 டிஜிட்டில் தான் டெஃபினட்டாக இருக்கும். அதுவும் 2000 அபோவ் 3000 லெவலில் சென்டம்ஸ் வரும். ஏன்னா ஆன்சர் கீ பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அவ்வளோ ஈஸி. ஸோ 1 மார்க்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான் 1 மார்க். அவ்வளோ டிஃபிகல்ட்டான 1 மார்க் எதுவுமே கேட்கல. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் நான் அப்படியே ரிவைன் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் மா. தேங்க்யூ.